வணக்கம் மக்களே. பிரபல யூடியூபர் மாரிதாஸ் அவர்களை இன்று மதுரையில அவருடைய இல்லத்துல வச்சே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஹார்ட் ஆஃப் தி நியூஸே இதுதாங்க. இன்னொரு பக்கம் சவுக்கு சங்கர் அவர்கள் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு பத்திரிகையாளரை சந்திச்சு பேட்டி கொடுத்திருக்காரு. இப்படி பரபரப்பா போயிட்டு இருக்கிற சூழல்ல தலைமைச் செயலகத்துல சிஎம் விஜய் அவர்கள் செஸ் விளையாடி மகிழ்ந்திருக்காரு. இது வந்துட்டு சோசியல் மீடியால கியூட் மூமெண்ட் ஆஃப் தி சிஎம் விஜய் அவர்கள் அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் குறித்து தெளிவா இந்த காணொலியில பார்த்துடலாம். இன்று காலையில் மாரிதாஸ் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல தன்னை அரெஸ்ட் பண்றதுக்கு 10க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வந்திருக்கிறதா ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருந்தாருங்க. கொஞ்ச நேரத்திலேயே செய்தி சேனல்ல மாரிதாஸ் அவர்களை கைது பண்ணி சென்னைக்கு அழைத்து செல்றதா செய்திகள் வருது. இதற்கு செய்தி சேனல்கள் என்ன காரணம்னு சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நேற்று சாயங்காலம் மாரிதாஸ் அவர்கள் அமைச்சர் கீர்த்தனா அவர்களை குறித்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்திருக்காரு. ஒரு ஏஐ புகைப்படத்தை பயன்படுத்தி அவதூறாக பேசியதாக சொல்றாங்க. ஆனா மாரிதாஸ் அவர்களுடைய கைதுக்கு காரணமா எதிர்கட்சியினரும் அரசியல் விமர்சகர்களும் என்ன சொல்றாங்கன்னா, தொடர்ச்சியாகவே மாரிதாஸ் அவர்கள் அவருடைய யூடியூப் தளத்துல தாவேகா ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி சரி, அமைச்ச பிறகும் சரி, ஆட்சி அதிகாரத்துல உள்ள எம்எல்ஏக்கள் அமைச்சர்களுடைய கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணாரு. இது இல்லாம அந்த ரூட் மாஃபியா எப்படி இன்ஃபுளுசர்ஸை பயன்படுத்தி மக்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணாங்க அதையும் மக்கள் மத்தியில வெட்ட வெளிச்சமாக்குனாரு. இது இல்லாம லாட்ரி மார்டின் அவர்களுடைய குடும்பத்தினர் அவங்க மேல போடப்பட்ட வழக்கு, பல்வேறு முறைகேடுகள் செய்து அவங்க பிசினஸ் செய்வதாகவும் மற்றும் ஆதவ அர்ஜுனாவை குறித்தும் தொடர்ச்சியா மாரிதாஸ் அவர்கள் அவருடைய யூடியூப் தளத்துல வீடியோக்கள் போட்டு வந்திருக்காரு. இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு எப்படா இவரை கைது பண்ணலாம் காத்து இருந்து தாவேக அரசு இவரை கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. மேலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவரை கைது பண்ணிருக்க கூடாது, இவர் மேல வழக்கு தான் போட்டிருக்கணும், தப்போ சரியா ஒரு நீதிமன்றத்துல அவர் பாத்துக்க போறாரு. அப்படி இவரை உடனே கைது பண்றீங்கன்னா அப்ப முக்தாரை ஏன் கைது பண்ணல? முக்தார் தொடர்ச்சியா சிஎம் விஜய் அவர்களை நிர்வாணப்படுத்தி நடிகை த்ரிஷா அவர்களோட ஆபாசமா ஒப்பிட்டு தொடர்ச்சியா வீடியோ போட்டுட்டு வந்தாரு. அவரை இன்னும் வரைக்கும் கைது பண்ணல. அதற்கான காரணம் என்ன? அவருக்கு பின்னாடி திருமாவளவன் அவர்கள் இருக்கிறதுனாலயா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதை இப்ப மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னா, திமுக ஆட்சியில தான் எதிர்கட்சியினர், யூடியூபர்ஸ், சமூக ஆர்வலர்கள் இவங்க எல்லாம் ஆட்சியை குறித்தோ இல்ல அதிகாரிகளை குறித்தோ பேசினாங்கன்னா உடனே அவங்களை கைது பண்ணுவாங்க. ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டா கூட அவங்க மேல குண்டர் சட்டம் பாயும். இப்ப அதே விஷயம்தான் இப்ப தாவேகா ஆட்சியிலையும் நடக்குது. அதனால திமுக ஆட்சியோடைய நீச்சியா தான் பாக்குறாங்க. இந்த ஜனநாயக நாட்டுல பேச்சுரிமை எல்லாருக்குமே உண்டு. குரல் வளையத்தை நசுக்கிறது மக்களாட்சியா இருக்காது, கொடுங்கோன்மைத்தனத்தை தான் இது காட்டுது. அவரு மேல தவறு இருக்கும் பட்சத்தில் நீங்க வழக்கு பதிவு பண்ணுங்க. இந்த கைதை நாம் தமிழர் கட்சி வன்மையா கண்டிக்குது. பர்சனலா நான் மாரிதாசனுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நீங்க பல்வேறு விடயங்கள்ல எக்ஸ்போஸ் பண்றீங்க, அதெல்லாம் சிறப்பு. ஆனா பாமர மொழியில அவன் பேசுறதும் மரியாதை இல்லாம பேசுறதும் யாரா இருந்தாலும் அவங்கள ட்ரிகர் பண்ணும். இதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறதா பேட்டி கொடுத்திருக்காருங்க. இதற்கான காரணமா அவர் என்ன சொல்றாருன்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் தொடர்ச்சியா ஐபிஎஸ் அருண் அவர்களை பத்தி பல்வேறு விஷயங்கள் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்திருக்காரு. அதாவது பல்வேறு முறைகேடுகள் செய்யறாரு, 500 கோடி ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணதுனால இவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு டெல்லி உளவுத்துறை சொன்னதா அவர் பேட்டி கொடுத்திருக்காருங்க. தாவேக அரசு ஐபிஎஸ் அருண் அவர்களுக்கு வழங்கிய பதவியில முன்னாள் ஐஏஎஸ் சகாயம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தாவேக அரசு கொஞ்சம் கன்சிடர் பண்ணி இருந்திருக்கணும் அப்படின்றாங்க. நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, ஊழல் குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அருண் அவர்களுக்கு எப்படி லஞ்ச ஒழிப்புத்துறை உயர் அதிகாரி போஸ்டிங் நீங்க கொடுப்பீங்க அப்படின்னும் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இப்ப சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த விஷயங்கள்லாம் விஜய் அவர்களுக்கு போகுதா இல்லையான்னு எனக்கு தெரியல, பவர் சென்டர் அவர் மட்டும்தான் சொன்னாரு, ஆனா இங்க பல பவர் சென்டர் இருக்கிறதா எனக்கு தெரியுது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவன் பிரக்ஞானந்தா நார்வேல நடந்த செஸ் போட்டியில போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. அவருக்கு நம்மளுடைய சேனல் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அந்த மாணவனை தலைமைச் செயலகத்துக்கு அழைத்து சிஎம் விஜய் அவர்கள் கௌரவப்படுத்தியிருக்காரு. அந்த மாணவனோட செஸ்ஸும் விளையாடி இருக்காரு. அந்த மாணவன் சிஎம் விஜய் அவர்களை தோற்கடிச்சிருக்காரு. அந்த மாணவனுடைய திறமையை கண்டு வியந்து பாராட்டி 50 லட்சம் பரிசும் வழங்கியிருக்காரு. இந்த மூமெண்ட் சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. கியூட் மூமெண்ட் ஆஃப் சிஎம் விஜய் அவர்கள்ட்டு தனித்திறமைய நம்ம பாராட்டணும், அது சரிதான், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இதுதான் முதன்மையான விஷயமா விர்ச்சுவல் வாரியர்ஸ் சமூக வலைத்தளங்கள்ல பரப்புறாங்க. இப்ப தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விஜய் அவர்களுக்கு போகுதா இல்லையா அப்படின்றத தெரியல.
அதாவது மாற்றம் வேணும் தான் மக்கள் வந்து தாவேக அரசை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனா இங்க திமுக அதிமுக ஆட்சியில நடந்த கொலை கொள்ளை கற்பழிப்பு அத்தனை பிரச்சனைகளும் தொடர்ந்து இப்பவும் நடந்துட்டு தான் இருக்கு. இன்னமும் மக்கள் வந்து தெருவுல வந்து போராடிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கே கூடங்க காலையில சென்னையில மாணவர்கள் வந்து சிபிஎஸ்இ எக்ஸாம்ல முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி போராடுறாங்க. அனுமதி இல்லாம போராடுறாங்கன்னு அந்த மாணவர்களை கைது பண்ணியிருக்காங்க. இன்னொரு தரப்புல பொதுமக்கள் வந்து சாராய கடையை வந்து மூடணும்னு சொல்லி போராடிட்டு இருந்திருக்காங்க. இந்த பிரச்சனைகள்லாம் சிஎம் விஜய் அவர்களுக்கு போகுதா, அவர் இதுல எல்லாம் கவனம் செலுத்துறாரா அப்படின்றதுதான் தெரியல. இங்க ஆட்சி மாறி இருக்கு, ஆனா காட்சி எதுவுமே மாறல. இங்க வந்து மாற வேண்டியது அடிப்படை அரசியல். இததான் வந்து 16 வருஷமா ஒரு மனுஷன் தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாரு. நான் ஆட்சிக்கு வந்த தூய குடிநீர், உலக தரத்துக்கு இணையான கல்வி மருத்துவத்தை இலவசமா தருவேன், அனைவருக்குமே வந்து அரசு வேலையை தருவேன், விவசாயத்தை அரசு பணியாக்குவேன், எல்லாருடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்துவேன் அப்படின்னு சொன்னாரு. அவரை கொஞ்சம் கூட மதிக்காம தெருவுல போட்டதுனால இன்னைக்கு நாம எல்லாருமே தெருவுல இறங்கி நம்மளுடைய அடிப்படை உரிமைக்கு போராட வேண்டிய நிலைமை இருக்கு. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இங்க மக்களாட்சி நடக்குதுன்னு. ஆனா இங்க மக்களுக்கான ஆட்சி நடக்கல. இங்க வந்து உயர் அதிகாரிகள், அரசியல்வாதிகள், முதலாளிகள் இவங்களுக்கான அரசாங்கம் தான் இயங்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு தான் உயர் பாதுகாப்பு, நிறைய சலுகைகள் எல்லாமே இருக்கு. மக்கள் இன்னும் அதே கையேந்திர நிலையில தான் இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஹைப் பண்ணுங்க. என்னுடைய கமலி தடம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கமலி.